எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் வரும் 78வது இந்திய சுதந்திர தின திருநாளில் பாரத மாதா கோவில் பற்றிய சில அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய பாரத மாதாவை சிறப்பிக்கும் விதமாக நாட்டின் பல பகுதிகளிலும் பாரத மாதாவிற்கு கோவில் எழுப்பப்பட்டதா இருக்கு. இருந்தாலும் உஜ்ஜயினி பாரத மாதா கோவில் தான் பலரின் மனதிலும் பதிந்த முக்கிய கோவிலாகவும் இருக்கு. இதற்கு என்ன காரணம், இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு என்பதையும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் சர்வதேச நேரத்தை கணக்கிடும் நகரமாக இருந்த உஜ்ஜயினியில் கால பைரவர் மகா காளேஸ்வரர் கோவிலுக்கு இணையாக பாரத மாதா கோவிலும் புகழ் பெற்றதாக இருந்தது. ஏன் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலா பயணிகள் பலரையும் கவர்ந்து வரும் இந்த கோவில் பற்றி இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தில் தெரிந்து கொள்வது பொருத்தமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாடே இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய நாட்டில் பலவிதமான தெய்வங்களுக்கும் லட்சக்கணக்கில் கோவில்கள் இருப்பது போல நம்முடைய பாரத மாதாவையும் தாயாக பாவித்து கோவில் எழுப்பப்பட்டுதான் இருக்கு. இந்த நேரத்தில் மத்திய பிரதேசத்தின் பாரம்பரிய ஆன்மீக நகரமான உஜ்ஜயினி நகரில் அமைந்துள்ள பாரத மாதா கோவில் பற்றி பலரும் அறியாத சில அற்புதமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். உஜ்ஜயினி பாரத மாதா கோவிலில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய மார்பிள் கற்களால் செதுக்கப்பட்ட அகண்ட பாரதத்தின் வரைபடம் இருக்கு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த இந்தியாவின் வரைபடம் இருக்கு. ஒன்றுபட்ட இந்தியாவை குறிக்கும் இந்த துணைக்கண்ட வரைபடத்தை வேறு எங்கும் பார்க்கவும் முடியாது. பாரத மாதாவிற்கு என்று எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் பாரத மாதாவிற்கு என்று உலகில் அமைக்கப்பட்ட முதல் கோவில் இதுதான். இந்தியாவின் வளமான பாரம்பரியத்திற்கு மிகப்பெரிய சான்றாகவும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு அடையாளமாகவும் இந்த கோவில் இருக்கு. தனித்துவமான இந்த பாரத மாதாவின் கோவில் கட்டிடக்கலைக்கும் ஒரு அடையாளமாகவும் இந்தியாவின் புனிதமான இடங்களில் ஒன்றாகவும் இருக்கு. நாட்டை தாயாகவும் தெய்வமாகவும் கௌரவிக்கும் ஒரே நாடு என்பதை உணர்த்துவதன் அடையாளமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நாட்டின் மீது இந்தியர்கள் வைத்துள்ள பாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தலம் மகா காளேஸ்வரர் ஜோதிர்லிங்க கோவிலுக்கு மிக அருகிலேயே இருக்கிறதுனால 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்றாகவும் கருதப்படுது. பாரத மாதா கோவிலில் இந்தியாவின் பாரம்பரியம், வரலாறு, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பல அற்புத விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. இது அருங்காட்சியகமாகவும் செயல்பட்டு வருது. ஏறக்குறைய 3000 சதுர அடியில் பாரத மாதா கோவில் கட்டிடமும் 3000 சதுர அடி திறந்த வெளியாகவும் என மொத்தமாக 6000 சதுரடியில் இந்த கோவில் வளாகம் அமைஞ்சிருக்கு. 3 அடுக்குகளை கொண்ட பாரத மாதா கோவில் மேற்பகுதியில் உள்ள கோபுரம் போன்ற அமைப்பு 101 அடி கொண்டது. இங்கு யோகா தியானம் செய்வதற்கு முதல் தளத்திலும் 2வது தளத்தில் 120 பேர் அமரும் வகையிலான ஆவண படங்களை திரையிடும் தியேட்டரும் 3வது தளத்தில் மிகப்பெரிய பாரத மாதா சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. பாரத மாதா சிலையின் உயரம் 16 அடி. தங்க கிரீடம் அணிந்த நிலையில் பாரத மாதா காட்சியும் தர பாரத மாதாவை சுற்றிலும் நவதுர்கை உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டும் இருக்கு. பாரத மாதா கோவிலை சுற்றி 5 முக்கியமான கோவில்கள் இருக்கிறதுனால எங்கிருந்தும் பாரத மாதா கோவிலுக்கு எளிதாக போகவும் முடியும். தேசிய விழாக்களின் பொழுது பாரத மாதா கோவிலில் பல்வேறான கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள், தேசப்பற்று பாடல்களின் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது. மகா காளேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பாரத மாதா கோவிலுக்கு வராமல் செல்வதில்லைங்கிறதுனால இந்தியா மட்டுமில்லாம வெளிநாட்டில் இருந்தும் பல சுற்றுலா பயணிகள் வராங்க. மார்பிள் கல்லால் செய்யப்பட்ட பாரத மாதா சிலையும் 3D வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பண்டைய இந்தியாவின் உருவமும் இங்கு வருபவர்களை அதிகமாக ஈர்க்கின்றது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.